எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு டெக் வாங்கியிருக்கேங்க சிவா ஆரக்கிள். ஸோ இந்த ஆரக்கிள் வந்து உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன இருக்குது, என்ன மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என்னுடைய ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஏன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கடவுள், இஷ்ட கடவுள் அப்படின்னா சிவபெருமான் தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக இவர் தான் கும்பிட்டுருக்கேன். நானும் சரி, என்னோடய ஃபேமிலியும் சரி இவரோட டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இவர் வந்து இப்போ வரைக்கும் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கார். ஓகேங்க. இந்த ஆரக்கிள் புக் எழுதினவங்களுடைய ஆத்தர் பேர் வந்து ஜஸ்மிட் கவுர். 42 கார்ட் டெக் அண்ட் கைட் புக். 42 கார்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி கைட் புக்கும் இருக்குங்க இதில். ஸோ சிவா ஆரக்கிள் இஸ் அண்ட் 42 cards oracle deck with guidebook created by Jasmine Kaur. This deck is inspired by the life stories of Lord Shiva. Each card has a different story and guidance behind it. Doing readings from this deck can help a person to handle different problems of life with ease, feel more connected with Lord Shiva and receive his blessing. ஓகே. ஸோ இந்த ஆத்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஆரக்கிள் கூட எழுதியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, டெரா டைமிங் ஆரக்கிள், ட்ரூ எமோஷன்ஸ் ஆரக்கிள், பி அபண்டன்ட் ஆரக்கிள் அண்ட் சிம்ப்ளிஃபைட் டெராட் அப்படின்றது கூட எழுதியிருக்காங்க. ஓகே. கவர் பேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க, பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இவருடைய பற்று இல்லாமல், இவருடைய டிவோட்டியாக இல்லாமல் இந்த புக், இந்த டெராட் டெக் பண்ணவே முடியாது. அதில் வந்து நான் 100% சொல்லுவேன். ஸோ இது பண்ணவருக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கைட் புக் இருக்குங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கார்டே வந்து விநாயகர் வந்திருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு ஹெட் கொடுத்துருப்பாங்க, ஒரு அது இம்பார்ட்டன்ட் என்ன மெசேஜும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த கார்டுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இருக்குங்க. ஓகே. ஸோ பார்க்கலாம். கார்டு ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து எப்படி எடுக்கலாம். ஃபஸ்ட் கார்டு வந்து லார்ட் கணேஷா. ஓகே. லார்ட் கணேஷா embracing a fresh start. Embrace the prospect of a fresh beginning, as Lord Ganesha has effectively cleared away all previous obstacles, paving a clear path to success. ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த கார்டு. ஓகே. செகண்ட் கார்டு ஆதிசக்தி. ஆதிசக்தி embracing the realm of infinite possibilities. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் மட்டும் படிக்கலாங்க. ஃபைனலாக ஒரு 5 கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன், என்ன மெசேஜ் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. இந்த கார்டு வந்து ஆதிசக்தி இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து ஆதியோகி. ஆதியோகி எம்பார்க்கிங் ஆன் த பாத் ஆஃப் யோகா. யோகா வந்து ஃபஸ்ட்டு பண்ண வச்சரே சிவபெருமான் தான். ஸோ அதனால தான் இவரை வந்து ஆதியோகி அப்படின்னு சொல்கிறோம். சூப்பராக இருக்குங்க இந்த கார்டு, அவ்வளோ மெடிடேஷன் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து பைரவ். டிஸ்பெல்லிங் ஃபியர் அண்ட் ஓவர் கம்மிங் அட்வர்சிட்டி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த கார்டில் வந்து சிலருக்கு வந்து ஃபியர், இல்லைனா வந்து இனம் புரியாத பயம் இல்லைனா அதில் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வர முடியல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு காலபைரவர் கும்பிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட், நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலல்ல, இப்போதைக்கு நான் ஹெட் என்ன இருக்கோ அதைப்படி நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த கார்டு வந்து பாங் அடிக்ஷன், transcend materialism and cultivate devotion to Lord Shiva அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன அடிக்ஷனாக இருக்கீங்களோ, இதில் எப்படி சிலருக்கு வந்து பொருள் மேலே இருக்கலாம், சிலருக்கு எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதிலேருந்து வெளியே வரணும், லார்ட் சிவாவை வந்து ஒரு என்ன சொல்கிறது பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இதுக்கு மீனிங் வருது. ஸோ பற்றுதல் இல்லாத ஒரு லைஃப் அப்படின்றது தான், எதுக்கு மாரி ஒரு மயங்கக்கூடாது, அடிக்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதால மீனிங் வருது.
ஸோ இந்த கார்டு Basmasur, misuse of power. If you are blessed with something, then use it for the benefit of you and community instead of being selfish and arrogant. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பவர் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதற்குரிய ஒரு இது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த கார்டுலேருந்து எனக்கு மீனிங் தெரியுது. ஸோ இந்த கார்டு போலேநாத் பீயிங் பொலைட். ஸோ இந்த கார்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. மேலே வந்து கங்கா வந்து ஃப்ளோ ஆகிறது நீங்கள் பார்க்குறீங்க. கையில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ இது வந்து என்ன பொலைட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி தான், பீயிங் பொலைட். எவ்வளோ தான் வந்து அந்த இது இருந்தாலும் வந்து பொலைட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி வருது. நியூ வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஹாப்பினஸ் வித் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத். கன்வே யுவர் மெசேஜஸ் இன் பொலைட் மேனர் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ எவ்வளோ தான் உங்கள் மனசில் ஒரு இது இருந்தாலும் ஸோ சொல்கிற விதம் வந்து ஒரு பொலைட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கார்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து புல், நந்தி. அட்டைன் சக்ஸஸ் த்ரூ ஸ்பிரிச்சுவல் பர்சூட்ஸ் அண்ட் பேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து ஒரு நந்திக்கு வந்து என்ன சொல்கிறது, அது அமைதி அப்படின்றது தான், பேஷன்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்டிங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னா அந்த அமைதி பேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த மனசில் வந்து அந்த வீரியம், அந்த வைராகியம் அப்படின்றது எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து சிவபெருமானை கும்பிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாகனமான காளை வந்து அடிக்கடி பார்ப்பீங்க. ஓகே, கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குங்க. இப்போ பார்க்கலாம், இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கார்டு, ஸோ பேக்கில் வந்து சவுண்ட் கேட்குது, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கார்டு கிராஸ் ரோடு, சூஸ் த ரைட் பாத் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, பிக்சரைசேஷன். ஸோ ஒருத்தவங்க வந்து நடுவில் நிற்கிறாங்க, எந்த ரோட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங் வருது. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்க்கலாம். இந்த கார்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. தம்ரோ சேஞ்ச் அப்படின்றது. தம்ரோ அப்படின்றது வந்து தமிழில் வந்து என்ன உடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து எவ்வளவோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த தம்ரோ உடுக்க சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னும் அந்த வைபே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு கனெக்டட் எனக்கு கொடுக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி தான் உடுக்க சவுண்ட் வந்து அந்த பிளானட்ஸ் எல்லாம் அந்த சத்தத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது, பிளானட்ஸ் வந்து அந்த சத்தத்துக்கு வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்காங்க அந்த மாதிரி தெரியுதுங்க. இல்லை மயங்கி இருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. பட் அது இந்த கார்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சத்தம் வந்து அவ்வளோ அழகான சத்தம், அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிளானட்ஸ் பக்கத்தில் இந்த கை வச்சு இந்த உடுக்க சவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து இந்த கார்டு பார்க்கலாம். டிலேஸ் வெயிட் ஃபார் த ரைட் டைம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சம்திங் டிலே அப்படின்றது ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரைட் டைம் இன்னும் வர்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங். ஸோ இந்த கார்டு என்ன அப்படின்னா டெஸ்ட்ராயர் மேஜர் சேஞ்ச் அப்படின்றது இங்கே இருக்குங்க. இந்த கார்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. இவர் நடுவில் சிவபெருமான் இருக்கார். இந்த டெஸ்ட்ராயர் அப்படின்றது வந்து அழிக்கும் தொழில் இவர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அந்த destruction is an inevitable part of creation. Be ready for an unanticipated and sudden big change in your life. So நல்லா இருக்குங்க இந்த கார்டு. ஸோ க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், இவங்களுடைய இமேஜினேஷன், அந்த ஒரு கார்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ இந்த கார்டு பார்க்கலாம். டிவைன் விஸ்டம், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் அப்படின்றது இது வந்து ஆக்னாவை குறிக்குதுங்க. ஸோ ஓம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. எனக்கு இந்த லெட்டர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இதுவும் சரி, தமிழில் ஓம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து இந்த சவுண்டாக இருக்கட்டும், இந்த லெட்டராக இருக்கட்டும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு இன்ட்யூஷன் கொடுக்குதோ அதை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்து அந்த லைட் எங்கே இருக்குது அப்படின்றது பாருங்கள் உங்கள் லைஃப்பில், அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் கார்டு இது பார்க்கலாம். எம்ப்ரேஸ் எ பாசிட்டிவ் அவுட்லுக், சீக் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களோட லைஃப்பில் பாசிட்டிவாக நீங்கள் பாருங்கள், ப்ராப்ளம்ஸே பார்த்துட்ருக்காங்க, சொல்யூஷனுக்கு தேடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கார்டு வந்திருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கார்டோடைய பிக்சர், இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்டு வந்திருக்கு. எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. லேர்ன் the art of forgiveness to liberate yourself from energy blocks, fostering a positive and successful life. எஸ், இது வந்து ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது நமக்கும் கொடுக்குறது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறது. அதில் வந்து சில பாசிட்டிவிட்டி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். பிளாக்ஸ் இருந்தால் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு அப்படின்றது வந்து இருக்குங்க. நல்லா இருக்குது இந்த கார்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். எம்ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்ட், ஓப்பன் டு டிவைன் கைடன்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து என்னென்னா உங்களுடைய டிவைன் கைடன்ஸ் பற்றி, அதாவது வந்து நீங்கள் அவங்களுடைய ரிசீவ் பண்ணுங்கள். அவங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் அது எப்படி வந்து அந்த நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு உங்களுடைய சென்ஸ், அதாவது வந்து இன்ட்யூஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. பே அட்டென்ஷன், எஸ், பே அட்டென்ஷன் டு டிவைன் சைன்ஸ். எஸ், அது வந்து சிம்பிள்ஸில் இருக்கலாம், இல்லை வேர்ட்ஸில் இருக்கலாம், மியூசிக்கில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து அது வந்து ஜீவராசிகள் மூலியமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த மெடிடேஷனோ இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மூலியமாக அந்த டிவைன் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த லைட்டாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், எழுத்துக்களாக இருக்கட்டும், இது. ஸோ லார்ட் சிவா இஸ் bestowing his blessings upon you in the form of sacred sounds and illuminating lights of wisdom வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கார்டு ஃபேமிலி அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலி சப்போர்ட் எப்போவுமே வேணும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, அது கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். ஓகே, யுவர் ஃபேமிலி ரெக்வயர்ஸ் மோர் எமோஷ்னல் சப்போர்ட் தென் ஃபினான்சியல். எஸ், கண்டிப்பாக ஃபினான்சியலை விட ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட் அப்படின்றது ஃபேமிலி மூலியமாக தான் கிடைக்கும். கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்றது இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு ஹனுமான்ஜி வந்திருக்காங்க. வாயுபுத்திரர், ஃப்ளையிங் ஹனுமான், லாங் ஜேர்னி. பார்க்கலாம் இது எதுக்காக வந்திருக்கு, இந்த கார்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் டீட்டெயில்டாக பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு கார்ட்ஸ் வந்து படிக்கலாம் என்ன இருக்குது அப்படின்றது, ஹெட் மட்டும் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கங்கா டிவைன் இன்டர்வென்ஷன். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கார்டு, ரொம்ப அழகாக இருக்குது, பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு இந்த கார்டு காடஸ் சக்தி, எமோஷ்னல் கண்ட்ரோல். ஆக்ட் ப்ராக்டிக்கலி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் எமோஷ்னல் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் அண்ட் வெல் பீயிங் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் யூ. Instead of being emotional to handle the situation and well-being people around you. ஸோ இதில் வந்து ஆக்ட் ப்ராக்டிக்கலி, எமோஷ்னலை விட ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வருதுங்க. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்டோரியும் ஞாபகம் வருது. ஸோ சதி அவங்க வந்து அவங்க அப்பா தட்சன் வந்து நடத்துகிற ஒரு யாகத்துக்கு வந்து மருமகனே கூப்பிடாம அவங்க எல்லாரையும் கூப்பிட்ருப்பாங்க, மருமகனை மட்டும் சிவபெருமானை மட்டும் கூப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் போக வேணான்னு தான் சொல்லுவாங்க. போனால் நீங்கள் வந்து அவமானப்படணும், போகாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படி வந்து
இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறதுக்காக போவாங்க. பட் அங்கேயும் போய் அவங்க சிவபெருமான் சொன்ன மாதிரியே அந்த அவமானப்படுவாங்க. அதனாலே வந்து அந்த யாகமே தடுத்துருவாங்க. அது எப்படி தடுப்பாங்கன்னா, அவங்க அந்த யாகத்தில் குதித்து தீ குளிச்சிருவாங்க. ஸோ அதுதான் அந்த இது நடக்கும். அதுக்கு தான் சிவபெருமான் வந்து சொல்லுவாங்க போகாத அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த கார்டு வந்து இங்கே என்னென்னா ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் திங்க் பண்ணுங்க அப்படின்றது இதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பிறவி பார்வதியாக எடுப்பாங்க. ஸோ ஸோ தட்சனுடைய ஆணவத்தை வந்து அழிக்கிற மாதிரி தான் அந்த இதில் முடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு வந்து ஹலஹலா பாய்சன் சாக்ரிஃபைஸ். இந்த கார்டு வந்து என்ன சொல்கிறதுங்க. ஸோ ஆழகால விஷம் வந்து குடித்தவருங்க. ஸோ பார்க்கடலில் ஃபஸ்ட்டு வந்து விஷம் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மீனிங் படிச்சிடுறேன். சாக்ரிஃபைஸ் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஆர் கிரேட்டர் கம்யூனிட்டி ஆல்தோ இட் இஸ் வெரி ஹார்ட் டு மேக் திஸ் சாக்ரிஃபைஸ் ஹவர் இட் இஸ் க்ரூசியல் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் யூ. எஸ், இது வந்து என்னென்னா மற்றவங்களுக்காக சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மீனிங் வருது. இது வந்து ஒரு ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். ஸோ பார்க்கடலில் வந்து ஃபஸ்ட்டு ஆழ்கால விஷம் தான் வருது. ஸோ யார் வந்து இதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண யார் குடிப்பாங்க? ஏன்னா அது வந்து குடித்தா அது அப்புறம்தான் மற்றது எல்லாமே வந்துச்சுங்க. இந்த மகாலட்சுமியாக இருக்கட்டும், காமதேனுவாக இருக்கட்டும், கற்பக விருட்சமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பார்க்கடல் இந்த அமிர்தம், ஓகே, எல்லாமே வந்துச்சு. ஸோ அந்த அமிர்தம் வந்து எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த விஷத்தை வந்து குடிக்கணும். யார் குடிக்கிறது அப்படின்றது தான் இது. ஆனால் கடைசியாக இவர்கிட்ட தான் வந்து போனாங்க. ஸோ இவர் வந்து மக்களுக்காக, உலக மக்களுக்காக, நன்மைக்காக ஸோ அது வந்து குடித்தாருங்க. ஆனால் வந்து ஃபைனலாக அந்த பார்வதி தேவி வந்து அந்த கழுத்தை பிடிச்சிருவாங்க. அந்த விஷம் வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாகம் வந்து கடித்தாலே வந்து அந்த எப்படி இருக்கும் அந்த பவர் வந்து சொல்லுவாங்க. சிலர் பேர் சொல்லுவாங்க, கடித்தா ராத்திரி தூங்கக்கூடாது, இல்லைனா வந்து இதாகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த விஷம் வெளியேற வரைக்கும் அது எதுவுமே தூங்கக்கூடாது, கண்ணு முழிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி சாப்பிட்றது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது விஷத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து சிவராத்திரி அந்த ஒரு டே வந்து கொண்டாடுவாங்கள்ல. அந்த டே வந்து சாப்பிடாம விரதம் இருந்து ராத்திரி கண் முழிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டே அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. இந்த டேயில் தான் வந்து அன்றைக்கி வந்து சிவபெருமான் வந்து ஆழ்கால விஷம் வந்து குடித்தாங்க. அதனால் வந்து அவருக்காக நாம் வந்து அந்த டிவோட்டீஸை வந்து நம்ம வந்து செய்யணும். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த கஷ்டப்படுறாரு. அப்போ வந்து நம்ம சாப்பிட்றதோ இல்லை தூங்குறதோ இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இன்னொரு ஸ்டோரியும் சொல்லுவாங்க, கல்யாணமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு சொல்கிறாங்க. பட் அந்த சிவராத்திரி அன்றைக்கி சாப்பிடாம விரதம் இருந்து இந்த கண் முழிச்சானா ரொம்ப விசேஷம், நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. ஓகே. அந்த விரதம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். ஓகே. ஓகே, இந்த கார்டு பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. ஹெல்பிங் ஹேண்ட் ரிவார்ட்ஸ் ஃப்ரம் சிவா. இந்த கார்டு நல்லா இருக்குங்க இந்த கார்டும். ஸோ இந்த கார்டு நெக்ஸ்ட் கார்டு என்னென்னா கேதார்நாத் எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வித் காஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து நல்லாயிருக்கு. இட் மீன்ஸ் இந்த பின்னாடி வந்து கேதார்நாத் டெம்பிள் அப்படின்றது வந்து இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை அந்த கேதார்நாத் டெம்பிள் போகணும் அப்படின்னு. பார்க்கலாம், கண்டிப்பாக போவேன்னு நினைக்கிறேன். there is a possibility of a change of place in your life. While this transition may seem enticing and alluring, exercise cautions in your approach அப்படின்றது வந்திருக்கு. சம்திங் பிளேஸ் பற்றி டீட்டெயில்டாக எனக்கு தெரியுது. பார்க்கலாம், டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்து உங்களுக்கு வந்து நான் பிளெஸ்ஸிங்ஸ் அட்வைஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கார்ட்ஸ் எப்படி இருக்குது. வாவ், இந்த கார்டு இந்த கார்டு வந்து இந்த கார்டு தாங்க நான் வச்சுருக்க கார்டு. ஸோ இந்த புக்கு ரிலேட்டட். ஸோ இது வந்து குண்டலினி யோகா ஹார்மோனைஸ் யுவர் 7 சக்ராஸ் அப்படின்றது வந்திருக்கு. சிவபெருமான்னா கண்டிப்பாக அந்த 7 சக்ராஸ் பற்றி இல்லாமல் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கார்டே. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சக்ராஸுக்கும் ஒவ்வொரு பக்குவ நிலை இருக்குங்க. ஸோ அதாவது எப்படின்னா இங்கே வந்து ரூட் சக்ரா, மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பேஸ் ஆஃப் ஸ்பைன். ஓகே.
பேஸ் ஆஃப் ஸ்பைன் அப்படின்றது வந்து பேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ அந்த சக்ரா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மற்ற சக்ராஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பேஸ் ஆஃப் ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து ஸ்வாதிஸ்தானாங்க. ஸோ சேக்ரல் சக்ரா அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து ஐ ஆம் அப்படின்றது வந்து வருது. ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து. செகண்ட் வந்து சேக்ரல் சக்ரா அப்படின்றது வந்து ஃபீலிங், அதாவது சென்சேஷன் அப்படின்றது உணர்ச்சிகள், உங்களுடைய உணர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம், எமோஷ்னல் ஃபீலிங் சைட் அந்த மாதிரி வந்து சேக்ரல் சக்ரா வருதுங்க. ஓகே, ஸ்வாதிஸ்தானம். ஸோ தேர்ட் ஒன் வந்து சோலார் ப்ளக்ஸ், அதே மாதிரி மணிப்புரா அப்படின்றது. தேர்ட் வந்து ஐ டூ அப்படின்றது உங்களுடைய தொழில், உங்களுடைய சம்மந்தம். இதில் என்னென்னா ஒவ்வொரு சக்ரா அப்படின்றது வந்து ஒரு சக்ராவில் வந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் தேர்ட் சக்ரா போகாதுங்க. இது வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சக்ராலேருந்து இந்த சக்ரா நீங்கள் எந்த சக்ராவில் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த சக்ராவில் அவங்க இருக்காங்க அப்படின்றது வந்து. ஸோ சிலர் வந்து இந்த சக்ராவிலேயே லைஃபே முடிஞ்சிடும், செகண்ட் சக்ராவிலேயே. சிலருக்கு வந்து தேர்ட் சக்ராவிலேயே லைஃப் முடிஞ்சிடும். அது சக்ராஸ் எல்லாம் அடுத்த பிரிவே அவங்க எடுத்து தான் அவங்க அது வரணும். ஸோ ஒவ்வொரு சக்ராவுக்கும் ஒரு அந்த பார்ட்ஸ், ரிலேட்டட் பார்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா மைனஸாக இருக்கும். ஸோ தேர்ட் சக்ரா அப்படின்றது வந்து இது வந்து லோயர் அப்டமன் அப்படின்றது இருக்குங்க. இது வந்து தேர்ட் சக்ரா வந்து செஸ்ட் கீழே தொப்புள் குடுக்கி மேலே அப்படின்றது வந்து இந்த சோலார் ப்ளக்ஸ் அப்படின்றது. இது ஃபுட் லவர்ஸாக இருப்பாங்க, சாப்பிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் சக்ரா அப்படின்றது இந்த உணர்ச்சிகளை வந்து அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ ஒவ்வொரு சக்ரா வந்து நீ கடக்கும் போது தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து குண்டலினி என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து அவேக்கனிங் ஆகும். ஸோ ஃபோர்த் சக்ரா அப்படின்றது வந்து ஹார்ட் சக்ரா, அனஹத்தா அப்படின்னு சொல்லி செஸ்ட் அப்படின்றது அது அங்கே இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நடுநிலை அப்படின்றது வந்து எப்போ உங்கள் மனசில், அதாவது உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விஷ், உங்களுடைய சந்தோஷங்கள், அது வந்து எப்போ வந்து ஒரு நடுநிலையில் ஒரு பற்றுதல் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இதில். ஸோ அது எப்போ வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட்டு தான் த்ரோட் சக்ரா வந்துடுது. ஸோ இது வந்து த்ரோட் சக்ரா அப்படின்றது வந்து பேசுகிறது அப்படின்றது வந்து ஐ டாக் அப்படின்றது வரும். நீங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன வேர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அதுதான் வந்து த்ரோட் சக்ரா. ஸோ சிக்ஸ்த்து வந்து ஆக்னா சக்ராங்க. ஆக்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் இருக்கும். ஸோ ஒரு சென்டர் ஆஃப் த ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து லைட் ஐசி அப்படின்றது வரும். ஸோ இது வந்து என்னென்னா இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும், ஏஞ்சல் கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெலிபதி 3D 5D அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு எப்படின்னாலும் கிடச்சிடும். யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்க மூலயமா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க மனசில் நினச்சாலும் அந்த ரீச் ஆயிரும். அந்த மாதிரிலாம் அந்த 3D அந்த வேர்ல்டில் வந்துடுவாங்க, 5D வேர்ல்டில் வந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப ஹையராக இருக்குங்க அவங்களுக்கு. ஸோ அந்த ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த திருஷ்டி அப்படின்றது அதுதான் இந்த ஞான திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து சஹஸ்ரரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்லைட்மெண்ட் குண்டலினி சக்ரா. ஸோ இங்கே வந்து ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு வந்து மேலே ஏறணும், அந்த இது ஏறணும். அப்படி தான் இந்த சஹஸ்ரா அப்படின்றது வந்து அது ஆகும்போது தான் என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க மெயினாக பப்ளிக்கில் வந்து வரவே மாட்டாங்க, பப்ளிசிட்டியும் தேட மாட்டாங்க. பட் ஆனால் பப்ளிக் வந்து இவங்கள நோக்கி போவாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து இவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. இவங்க ஒரு தெய்வ நிலை அப்படின்னு சொல்லலாம், காஸ்மிக் எனர்ஜி சொல்லலாம், யூனிவர்சல் பவர் வந்து இவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இவங்க சொன்னால் நடக்கும். இவங்க வந்து மற்றவங்களை வந்து ஹீல் பண்ண முடியும். ஈவன் அக்னா சக்ராவில் இருக்கிறவங்களுக்கும் ஹீல் பண்ண முடியும், ஒருத்தவங்களை வந்து ஹீல் பண்ண முடியும். இவங்க ஸ்பரிச மூலியமாகவோ தொட்டாவோ சரி, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பேசினாவோ சரி. ஸோ அவங்களால வந்து ஒரு மெடிசின் உமன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பவர் இருக்கும். ஸோ ஒரு தெய்வ நிலை அப்படின்றது என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ சக்ராஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சு. ஸோ சில பேர் வந்து ஒரு ஹார்ட் சக்ரா அப்படின்னா ஒரு பேலன்ஸே இல்லாமல், ஸோ இது வந்து எதில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, அவங்க வந்து எதில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. சிலர் வந்து த்ரோட் சக்ராவில் இருக்கலாம், சிலருக்கு வந்து இந்த ஹார்ட் சக்ராவில் இருக்கலாம். அந்த ஆசை வந்து ஜாஸ்தி இருக்கும். என்ன பண்ணாலும் வந்து அது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டேபிள் ஆகாது. ஸோ த்ரோட் சக்ரா அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து பேச்சு வந்து ஒரு திக்கி கூட இருக்கலாம், இல்லை வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ பேசுகிறது வந்து கரெக்டாக அந்த மாதிரி சரியாக வந்து இருக்காது, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சக்ராஸுக்கும் அதை கடந்து வரும்போது தான் இந்த ஹையர் லெவல் ஆஃப் அந்த என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே மீனிங்.
ஸோ சூப்பருங்க இந்த சக்ராஸ் ரிலேட்டட் அந்த ஸோ ஸோ நெக்ஸ்ட் கார்ட் லார்ட் ஹனுமான் டெடிகேஷன் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ஹனுமான்ஜியோட கார்டு வந்திருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கார்டும். ஸோ டெடிகேட் யுவர் செல்ஃப் டு லார்ட் சிவா ஆஸ் யூ அண்டர்டேக் யுவர் endeavors, approach them with honesty, integrity and purity of heart. ஸோ நெக்ஸ்ட் கார்டு இந்த கார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மகா கால் டிவைன் டைமிங். இதுதான் நான் சொன்னேன், டிவைன் டைமிங் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கார்டே வந்து இந்த தம்ரு வந்து கண்ணை மூடிட்டு வந்து இது பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஓவராலாக அந்த பிளானட்ஸ் வந்து சுற்றி இருக்குங்க இந்த கார்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டு பார்க்கலாம். மகாசிவராத்திரி லவ் அண்ட் ஹார்மோனி அவாய்ட். ஸோ இதுதான் அப்போ தான் நான் சொன்னேன். ஸோ மகாசிவராத்திரி இங்கேயும் வந்திருக்கு. ஸோ சிலர் வந்து இந்த கல்யாணம் பண்ண நாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ த ஆஸ்பீசியஸ் அக்கேஷன் ஆஃப் மகாசிவராத்திரி பிரிங்ஸ் வித் இட் த ப்ராமிஸ் ஆஃப் நியூ லவ் அண்ட் த ஹார்மோனைசேஷன் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் soulmate. Wow. Okay, so next card meditation, discover yourself. Okay, so இந்த கார்டு வந்து மெடிடேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிடேஷன் வந்து கண்டிப்பாக வேணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி உங்களோடது வந்து டிஸ்கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ இதுக்கு வந்து யாரோடைய ஹெல்ப்பும் தேவையில்லைங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி, இந்த சக்ராஸ் கூட ஒவ்வொருத்துக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்குது, முத்ராஸ் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து அலைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதில் வந்து நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த மெடிடேஷன் கூட பண்ணலாம். சிலர் இல்லைனா ஓம் இதில் கூட நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு மினிமம் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்களா ஒரு 10 மினிட்ஸ் கூட பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் யாரோட ஹெல்ப் இதில் தேவை கிடையாது. நீங்கள் உட்காந்து உங்களுக்கு எந்த கடவுள் வந்து பிடிக்குதோ நீங்கள் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு கண்டினியூஸாக அது வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், நல்லா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஓகே, ஸோ இந்த கார்ட் பார்க்கலாம். மவுண்டைன்ஸ் ஃபைன் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரீசொல்யூஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ மவுண்டைன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா எல்லா கடவுளும் வந்து இந்த மவுண்டைன்ஸில் தானே இருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்மளுக்கும் வந்து போக சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், இல்லை போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஏதாவது ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றது வந்து கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்திங் இதில் வந்து ஒரு ரிலாக்ஸ் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி சொல்யூஷன் உங்களால் வந்து கிடைக்கும் இந்த மவுண்டைன் போகிறனால. மலை சம்மந்தப்பட்ட மலை பிரதேசம், மலை சம்மந்தப்பட்ட இடம், இல்லை வந்து பிடிச்ச ஒரு மலை கோவில் அதில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. எஸ், ஓம் த யூனிவர்சல் சவுண்ட். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கார்டு. இந்த டிசைன் கூட நல்லாயிருக்கு. ஓம் நடுவில் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த சவுண்ட் எஸ் கண்டிப்பாக யூனிவர்சல் சவுண்ட் தான். The universal sound Om, chant it to unlock profound spiritual growth. Specifically, focus on mattering your crown chakra to attain a sense of eternity in your life. Crown chakra இந்த ஓம் இந்த இது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓம் சொல்ல அந்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இதுக்கு வந்து. ஏன்னா க்ரௌன் சக்ரா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்திங் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களால் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் வந்து கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ ஓவர் பர்டன், சே நோ அண்ட் ரிலீஸ் பர்டன் அப்படின்றது வந்திருக்கு இந்த கார்டு நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நோ சொல்லிடுங்க, அந்த பர்டன்லேருந்து ரிலீஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங். ஸோ ரீபர்த் ஆஃப் லார்ட் கணேசா, கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். எஸ், ஸோ இது வந்து இட் இஸ் த ரைட் டைம் டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் அண்ட் புட் யுவர் எஃபர்ட்ஸ் இன் கரெக்டிங் தோஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்ரெட்டிங். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து வெளியே வாங்க. தேவையில்லாமல் அதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்து இனிமேல் அந்த தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங்.
ருத்ராக்ஷா டிடாக்சிஃபிகேஷன் அண்ட் கிளென்சிங். ஸோ ருத்ராக்ஷா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்படிகம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கூல் எனர்ஜி கொடுக்குங்க. நம்மளுக்கு வந்து அது போடுறனால நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து கூலிங்காக இருக்கும். இதே வந்து ருத்ராக்ஷா போடும்போது அந்த ஒரு ஹீட் எனர்ஜி இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளென்சிங் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ருத்ராக்ஷா போடும்போது அந்த ஹீட் எப்படி இருக்குன்னா அந்த நெருப்பு அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குங்க. பியூரிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிவபெருமானை கும்பிட்டுருக்கோம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ருத்ராக்ஷா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பியூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கிளென்சிங்கும் ஆகுது அப்படின்றது இந்த இதில் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் கார்ட் பார்க்கலாம். சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான்ஸ் ஃபார் சக்ஸஸ். ஸோ உங்களோட பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு போங்க, ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட் கார்டு வந்து செல்ஃப் கேர், டேக் எ பிரேக் அண்ட் ரெஜுவினேட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்குரிய ஒரு கார்டு மாதிரி தெரியுதுங்க. இது வந்து என்னென்னா நம்மளை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும். சம்திங் உங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்குது, உங்களால் வந்து பண்ண முடியல, அதில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு வந்து மீனிங் வருது. ஆயிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரெஷ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கார்டு பார்க்கலாம். சிவா ஜாப், ஹார்னஸ் த பவர் ஆஃப் ருத்ரா மந்த்ரா. ஸோ நீங்கள் ருத்ராக்ஷா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்ப்ரேஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் சிவா ஜாப், ஸ்பெசிஃபிக்கலி த பவர்ஃபுல் மந்த்ரா ஓம் நமோ பகவதே ருத்ராய அஸ் எ மீன்ஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் டிசைர்ஸ். எஸ், இந்த நீங்கள் ருத்ராட்ச மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த்ராஸ் வந்து சொல்லிட்டே இருங்க. ஓம் நமஹ பகவதே ருத்ராய அப்படின்றது அந்த மந்த்ரா இது. ஸோ இந்த ருத்ராட்ச மாலை வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஆன்லைன்லலாம் கிடைக்குது. எனக்கு வந்து இந்த எங்கள் இந்த மலை கோயிலில் பக்கத்துலலாம் வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே அங்கே அந்த காடு பக்கத்தில் நியர் ஃபாரஸ்ட்டெல்லாம் இருக்கும். அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே அங்கே அப்படியே அந்த கிளையில அப்படியே பறித்து வந்து கொண்டு விற்பாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி கோயில் போயிருந்தீங்கன்னா அந்த ஜெம்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட காசு கூட கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பியூரிட்டி கூட இருக்கும் அதில். ஸோ முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஓகே, அது இன்னும் ஒரு பியூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து ஸ்னேக், பியூரிஃபை த்ரூ யுவர் த்ரோட் சக்ரா அப்படின்ற வந்திருக்கு. த ஸ்னேக் ரெப்ரசன்ஸ் த த்ரோட் சக்ரா அண்ட் இட் சிக்னிஃபைஸ் இட்ஸ் பியூரிஃபைங் எவ்ரி திங் தட் enters your body. Be mindful and attentive while communicating with others. ஸோ இது என்னென்னா ஸ்னேக் கும்பிடுங்க, கண்டிப்பாக வந்து இந்த த்ரோட் சக்ராவில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து ப்யூரிஃபை ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ purifying everything that enters your body. Be mindful and attentive while communicating with others. ஸோ இந்த ஆழக்கால விஷம் குடித்த இந்த இடத்துல தான் அந்த த்ரோட்டில் தான் அவங்க பிடிச்சாங்க பார்வதி தேவி. ஸோ அதனாலே வேண்டி இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த கலரும் அந்த பாய்சன் கலர் தான் இருக்கும். ஸோ ஜென்ஸ்க்கு வந்து நார்மலாகவே இங்கே வந்து அந்த கழுத்துக்கிட்ட அந்த மணி அப்படின்றது வந்து தெரியும். அதுக்கு மீனிங் அதுதான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்த்துடலாம். ஸ்டில்னஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு வந்து த லா ஆஃப் கர்மா, ரீப்பிங் வாட் யூ சவ். இது வந்து கர்மா ரிலேட்டட் ஒரு அந்த ஒரு இது வந்திருக்கு பாருங்கள். ஒரு இதில் நம்ம டைமிங் பண்ணுவோம்ல, அது என்னதான் இருந்தாலும் அந்த டைமிங்குள்ளே அந்த கர்மா அப்படின்றது ரிட்டன் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு மீனிங் தெரியுது. ஸோ த யூனிவர்ஸ் ஆப்ரேட்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கர்மா. வென் யூ கிவ் யூ ஷால் ரிசீவ். ஓகே, your current situation is the reflection of the consequence of your post activities அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் அதுக்குரிய ஒரு கர்மா, நல்லது இருந்தால் கண்டிப்பாக அந்த நல்ல கர்மா அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி கெட்டது இருந்தால் கெட்ட கர்மா அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்குங்க. லா ஆஃப் கர்மா தான் அதுதான் அப்படின்றது மீனிங். ஸோ தேர்ட் ஐ சக்ரா, கனெக்ட் வித் டிவைன் கைடன்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ தேர்ட் ஐ சக்ரா பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஸோ தியான் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப் ஆகும். திஸ் கார்ட் emphasize the significance of harmonizing your third eye chakra to establish a profound connection with Lord Shiva and receive his guidance, divine guidance அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை மூடி இங்கே வந்து தியான் பண்ணும்போது
சென்டர் ஆஃப் த ஐயில் ஃபோர்ஹெட்டில் வந்து நீங்கள் தியான் பண்ணும்போது அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு வந்து யாருடைய ஹெல்ப் யாரோடதும் இது தேவை கிடையாது, யாரும் மீடியேட்டரும் தேவை கிடையாது. நீங்கள் உட்காந்து ஒரு இதுதான் நான் அப்போதே சொன்னேன், உங்களால் எவ்வளோ டைம் முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 5 மினிட்ஸ் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுங்கள். அது வந்து ஓகே, நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்குது, ஒரு லைட் சவுண்டா இல்லை வந்து எப்படி ஓம் சவுண்டா, எப்படி இந்த சவுண்டு உங்களுக்கு எது வந்து ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சம்திங் உங்களுக்கு வந்து அந்த மாறும், உங்களுடைய டைமென்ஷன் அப்படின்றது வந்து மாறும், சேஞ்ச் ஆகும். ஓகே, த்ரிசூல் ட்ரிடென்ட் த பவர். ஸோ இந்த கார்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக நான் ஒரு 5 கார்டு எடுக்கிறேன். என்ன மெசேஜஸ் வந்து லார்ட் சிவா உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த கார்டு வந்து நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் லார்ட் சிவா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். செல்ஃப் கேர், டேக் எ பிரேக் அண்ட் ரெஜுனேட் தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு கார்டே. ஸோ எது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் மைண்டுக்கும் சரி உங்கள் சோலுக்கும் சரி ரிலாக்ஸ் கொடுங்க. உங்களை வந்து கேர் பண்ணிங்க. சாப்பிட்ற அது என்ன சொல்கிறது, உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள். அது வந்து சாப்பாட்டில் இருக்கலாம், இல்லை ஹெல்த்தில் இருக்கலாம், இல்லை வந்து தூங்காமல் இருக்கலாம், இல்லை உங்களை வந்து கவனிக்காமல் உங்களுடைய க்ரோத்தில் வந்து நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களை கேர் பண்ணுங்கள் அப்படின்ற அது மீனிங் வருது. ஸோ செகண்ட் கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஸ், ஃபேமிலி எமோஷனல். இந்த கார்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபேமிலி எமோஷனல் சப்போர்ட். யுவர் ஃபேமிலி ரெக்வயர்ஸ் மோர் எமோஷனல் சப்போர்ட். உங்கள் கிட்ட எதிர்பார்க்குறாங்க. தென் ஃபினான்சியல். ஸோ இது வந்து அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பசங்களாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுடைய லவ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ தேர்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். Stillness, external force. This card emphasizes the significance of staying calm, composed amidst external forces and challenges. The current stillness period you are experiencing is a precursor to the upcoming trials that lies ahead அப்படின்றது வந்திருக்கு. சம்திங் உங்களுடைய அட் ப்ரெசன்ட் உங்களோட சுச்சுவேஷன் வந்து ஒரு மூவ் ஆகாமல் இருக்கலாம். சம்திங் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வருது மீனிங். ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், சில விஷயங்கள் உங்களால் வந்து மீண்டு வராமல் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் அது சேஞ்சஸ் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ட்ரையல், உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு லெசன் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கு. ஸோ சேஞ்ச் ஆகுங்க, டோன்ட் வரி. ஓகே, ஃபோர்த் கார்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எம்ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்ட், ஓப்பன் டு டிவைன் கைடன்ஸ். இதுதான் நான் அப்போதே சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடினா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் லார்ட் சிவா வந்து கொடுக்குறதுக்கு ரெடி. ஸோ உங்களுடைய கடவுள் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க மூலியமாக உங்களுக்கு அந்த கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடினா உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலியமாக உங்களுக்கு அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ ஃபிஃப்த் கார்டு, ஃபைனல் கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பருங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. மகா சிவராத்திரி, லவ் அண்ட் ஹார்மோனி அவாய்ட் வந்திருக்கு. த ஆஸ்பிஷியஸ் அக்கேஷன் ஆஃப் மகா சிவராத்திரி பிரிங்ஸ் வித் இட் த ப்ராமிஸ் ஆஃப் நியூ லவ் அண்ட் த ஹார்மோனைசேஷன் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சோல்மேட். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இந்த விஷயமாக கூட இருக்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக லார்ட் சிவாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய சோல்மேட்டோட இப்போதைக்கு கரெக்டாக எப்படி இருக்கீங்கன்னு தெரியலை. பட் ஆனாலும் சில விஷயங்கள் எனக்கு இங்கே உங்களுடைய கேரிங்காக இருக்கலாம், சில வந்து மூவ் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனாலும் வந்து நீங்கள் வந்து சேருவீங்க அப்படின்ற ஒரு மீனிங் வந்து லவ் அண்ட் ரொமான்ஸ் அப்படின்றது, ஹார்மோனிஸ் அவாய்ட் அப்படின்றது இருக்குங்க. ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். இந்த டிவைன் டைமிங் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரும். கண்டிப்பாக உங்களுடைய கைடன்ஸ், உங்களுடைய டிவைன் கைடன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கார்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.